நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்ம லக்கணம் சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சூரியன் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் ராசியான விருச்சிக ராசியின் பதிவாகும். ஓகேங்களா? இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் சிம்ம லக்கணம் சிம்மராசிக்காக மட்டும் தான் இந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசை சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த பதிவுகள் அப்படியே 100% உங்களுக்கு அப்படி ஒத்து வரும். நீங்கள் அப்படி பயணிச்சிக்கலாம், பலன் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கூடிய தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3 கூடியவன் 10 கூடியவன் திசை புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கூடியவன் புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்படல இருக்குன்னா சுக்கிர திசை 20 ஆண்டு காலம் செயல்படல இருக்குங்க. சுக்கிர திசையில் உங்கள் சூரிய புத்தி பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு காலம் செயல்படல இருக்குது. ஓகேங்களா? இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் ராசியான விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ அந்த என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும், அனுசு 1 2 3 4 பாதம் இருக்கும், கேட்டை 1 2 3 3 4 பாதம் இருக்கும், மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ விசாகம் சாரத்தில் புஷ்கர மாதம் வாங்கி உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு புத்தி நடத்தினா என்ன பலனை கொடுப்பாருன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? அப்போ இதை சம்மந்தப்படுதுங்க, 4 சம்மந்தப்படுது, 5 8 சம்மந்தப்பட்டு ஏதாவது 1 சம்மந்தப்படுதுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு தொடர்பான ஆளுங்கிட்ட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தொடர்பில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து பினாமிக்கு நீங்கள் ஆளாவீங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள் மேலே பினாமி உங்கள் மேலே ஒரு வீடை சொத்து உங்கள் மேலே ஆரம்பித்து உங்கள் மேலே ஒரு வழி நிறுத்தி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தசா இந்த புத்தியில் பார்த்தீங்கன்னா பரவனாக பண்ணக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நீ பினாமியாக செயல்பட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், உயர்கல்வி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க வீடு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது, ஊர் டூர் அனுப்பி வைக்கிறது, ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி காலத்தை நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து பூர்வீகத்தில் நம்மளுக்கு ஒரு சொத்து பத்து தகராறு பிரச்சனை கோர்ட்டு விஷயம் நடக்குது வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சுமூகமாக ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு தீர்ப்பு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ குழந்தைங்க விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்கும், பூர்வீக உஷாராக இருக்கணும். அதேமாதிரி கலைத்துறை அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அவங்களும் பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குங்க. அது ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடமா இருந்து ஏரி விட்டு ஏரி மாவட்டம் பிடிக்கும்போது பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ மாந்திரி வழியை தொழில் பண்ணுறவங்க ஜாதக மாதிரி தொழில் எல்லாம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு அம்சம் கொடுக்கும்போது நல்ல ஒரு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ காலப்பூசம் 8ஆம் இடம் லக்கணத்துக்கு 4ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல சிறப்பும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அனுச சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய சூரிய பகவான் என்ன பலன் கொடுப்பாங்க பார்ப்போம். அப்போ இந்த 4 சம்மந்தப்படுது, 6 7 சம்மந்தப்பட்டு 1 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு வீடு வண்டி அதாவது வண்டி வாகனம் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அரசு லோன் போடுறது. ஓகேங்களா? வீடு கட்டுறதுக்காக அரசு லோன் போடுறது இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயம் கிடைக்குங்க. ஓகேங்களா? கட்டாயம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருமணத்துக்காக கடனை வாங்குறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சனி திசை அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை அதாவது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 9 சுக்கிர திசையில் உங்களுக்கு சூரியன் புத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயம் திருமணம் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அரசு தொடர்பில் உள்ளவங்க தான் உங்களுக்கு அந்த தொடர்பு சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண் காலத்தில் வரும், பெண்ணாக இருந்தாலும் ஆண் காலத்தில் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாய்ப்புன்னு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு உங்களுக்கு சுற்றி வந்து பாயிண்ட் தொடுங்க. அப்போ கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக கடன் வாங்குறதுங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு கரெக்டாக அந்த மாதிரி தான் வரும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தொடர்பில் தான் நீங்கள் வந்து பயணிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஒன்று திருமணத்துக்காக, ஒன்று வளர்ப்பு தாய்க்காக, தாய்மாமனுக்காக, வேலை ஆட்களுக்காக, இல்லை நோய்க்காக கடன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு ஏதோ நம்ம வந்து ஒரு அந்த கடன் ஒன்று தொட்டு தான் நம்ம வந்து பயணிப்போம் தவிர தொடாத பயணித்தோம்னா அப்போ சின்ன பிரச்சனையை சந்திப்போம். ஓகேங்களா? ஏதோ ஒரு வலி வேதனை நம்ம எதிரிங்க ஏதோ ஒரு வாய்ப்புலாம் அது ஒரு பாயிண்ட் அப் தொடர மாதிரி வந்துடுங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லாங்க. அடுத்த சாரத்துக்கு போவோம். அடுத்து கேட்ட சேரத்தில் உங்களுடைய புத்திநாதனுக்கு சூரிய பகவான் வந்து என்ன பலன் அளிக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ 4 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 11 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 4 சம்மந்தப்பட்டு 2 11 சம்மந்தப்பட்டு அது ஒன்றும் அதுவே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உச்சக்கல்வி சொல்லக்கூடிய
அளவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதுக்கு உண்டான பாயிண்ட்டை அமைஞ்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணங்கள் ஈடேற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படித்த படிப்பு மூலிமா வருமானம், நம்ம நல்லா படிச்சுட்டு நல்லா டிகிரி வாங்கிட்டு இப்போ வேலைக்கு போகலாம்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் வேலைக்கு போகலாம், வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ அதில் மட்டும் நீங்கள் உஷாராக சோதனை வந்தீங்கன்னா போதும். அப்போ ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு உதவி, நண்பர்கள் மூலியம் ஒரு ஆதாயம், மூத்த சகோதரர் மூலியம் ஒரு ஆதாயம். ஓகேங்களா? அவங்க மூலம் உங்களுக்கு ஆதாயம், உங்கள் மூலியம் அவங்களுக்கு ஒரு ஆதாயம், மாற்றி ஒரு உதவிக்கு உடைய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய ஆசைகளும் உங்கள் எண்ணங்களும் நிறைவேறதுக்கு உண்டான பாயிண்ட்டை கட்டாயம் அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இது போய் எவ்வளோ சொல்லலாங்க, நீ பயணிச்சு போய். சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.